இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தேவன் தந்தக்க நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசந்த பகல் ஆகும்போது நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டு வரையும் நம்ம துதிக்கிறோம். எங்களுக்கு காத்தீங்களே நன்றி. கேட்கிற பிள்ளைகளையும் காத்தீங்களே நன்றி. இப்பொழுது எங்களோடு பேசுங்கப்பா. மரத்தை வழிபடுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். சங்கீதம் 103 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதக்காரர் தாவீது எழுதியிருக்கிறார். அந்த சங்கீதத்தை அதில் பார்த்தோம் அப்படி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிங்கிறார். நம்ம எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும், என்ன தேவைகளில் நம்ம இருந்தாலும், என்ன சோர்வில் நம்ம இருந்தாலும், இந்த வசனத்தை நம்ம செய்யும் பொழுது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் சரீரத்தில்னு சொல்லலை, நம்ம சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. ஆவி ஆத்மா சரீரம், இந்த 3 சேர்ந்தாதான் மனிதன் மனுஷி. அப்படி சொல்றாரு. வெறும் செல்லவங்க வாயினாலே சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் உதவி செய்வேன், நீங்க நல்லவங்க வல்லவங்க, பின்னால மற்ற காரியங்கள் பேசுவாங்க. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்மா எந்த அப்படின்னா உண்மையாகவே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணுமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னாரு. முழு உள்ளத்தோடு அவர் ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்றார். 2வது வசனத்தை பார்த்தோம். அதே 103 சங்கீதத்துல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நம்மளுக்கு நிறைய உபகாரம் செஞ்சிருக்கிறாரு, அதை மறவாதேங்கிறாரு. இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு செஞ்ச உபகாரம். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு உபகாரம் இல்லாமல் பட்டினியாவே இருக்கிறாங்க, செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை ஆண்டு ஜீவனாக வச்சிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துருக்குறாங்க. நம்மளை ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்களே. ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ நோயாளி இருக்கிறாங்க, எத்தனையோ இழந்தவர்கள், அம்மாவை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் அதை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையாக நம்மளை காத்திருக்கிறாங்க. அதான் அவர் சொல்றார், சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்றார். சங்கீதம் 103 2வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, 3வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நிறைய பேருக்கு நோய்களை குணமாக்கப்படாம இருக்கிறான். கேன்சர் கொடுமையான நோய் பெரியமானவர்களே, அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கல, நிறைய பணம் செலவழிக்கிறாங்க. ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு பணம் இருந்ததுனால அந்த கேன்சர் நோய் சுகமாய் அவர் இருக்கிறார். ஆனால் பைபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் தேவனை ஏற்றுக்கொண்டாதான் அவர் மோட்சத்துக்கு போக முடியும். எங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. கேட்கிற உங்கள் நோயும் என் நோயும் ஆண்டவர் குணமாக்குவாராங்க. அக்கிரமங்களை மன்னிப்பாங்களாம். எப்போ? அவரை நம்ம ஆத்மாவோடு நம்ம ஸ்தோத்திரிக்கும் பொழுது, முழு உள்ளத்தோடு நீங்கள் அவர் துதிச்சிங்க அப்படின்னா, எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும், எந்த டிராவலில் நீங்கள் இருந்தாலும், வீட்லேயோ வெளியிலையோ காட்டுலையோ, அந்த இடத்துல நம்ம துதிக்கணும். அப்படி துதிக்கும் பொழுது நம்ம நோய்களை நீக்குவாராம், நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பாராம். பிறகு 4வது வசனத்தை பார்த்தோம்னா, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நம்ம பிராணனை அழிவுக்கு மீட்பாரா. எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, சடன்லி டெத்து நடக்குது. எங்க பில்டிங் பின்னால கூட நல்ல வசதி உள்ள 2 கடை வச்சிருக்கிறார். ஹார்ட் அட்டாக் மருந்து சாப்பிட்டு தான் இருந்தார். ஹார்ட் அட்டாக்ல அப்படியே இறந்துட்டார். பணம் அவரை காப்பாற்ற முடியல, கூட கொஞ்ச நாள் வைக்க முடியல. ஆனா வசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நம்மள கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவாராங்க. எனக்கு இவ்வளவு ஒரு அருமையான வசனம். பைபிளில் வசனம் ஆச்சரியமா இருக்கும். நான் ஃபாஸ்டிங் தான் இருக்கேன். காலையில் 6:40 நான் சாப்பிடுவேன். இப்போ நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த பைபிள் வசனம் பூரா அப்படி தெளிவாக இருக்குங்க. நீங்களும் ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்தது 5வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 103, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுகளுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வைத்து போகிறார் போலாகிறது.
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். நன்மையினால் திருப்தியாக்குவாராம். நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது, முழு மனதோடு துதிக்கும் பொழுது, நன்மையினால் உங்க வாயை திருப்தியாக்குகிறார். திருப்தி இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களே ஆண்டவர் திருப்தியாக்குவார். வசனம் சொல்லுது, கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுக்கு ஆண்டவர் நிறைய ஆயுஷ் நாட்களை கொடுத்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு அதே மலையில உட்காந்துருமா, அந்த 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 சருகு அந்த எல்லாம் விழுந்துருமா, அந்த பீக்கு கூட பேருமா, திருப்பி புதுசா வருமா. அதே மாதிரி நம்மளுக்கு அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. 6வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுதாங்களோ அவங்களும் ஆண்டவரை துதிக்கணும். கர்த்தர் நீதி நியாயத்தை செய்வார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நீதி நியாயம் செய்யணும், அவரை துதிக்கணும். பிரியமானவர்களே, 7வது வசனத்தை பார்த்தோம், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் வழியை காட்டார், ஆனா உங்களுக்கும் காட்டுவார் அவரை துதிக்கும் பொழுது அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார், தாவீது சொல்றார். கர்த்தர் உருக்கமை இறக்கும் நீடிய சார்ந்த மிகுந்த கிருபையும் உள்ளவர். 8வது வசனம் 103வது சங்கீதம். கர்த்தர் நம்ம துதிக்கும் பொழுது நம்மளுக்கு உருக்கமா இருப்பாராம், இறக்கமா இருப்பாராம், சாந்தமா இருப்பாராம், கிருபையா இருப்பாராம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான சங்கீதம். நம்ம அவரை துதிக்கணும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும், நம்ம அவரை துதிக்கணும். அப்போ இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தான். 8வது வசனம் 103வது சங்கீதத்துல 9வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவர் எப்பொழுது கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருந்தார். எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டாராம், எப்போதும் கோபமாவே இருக்க மாட்டாராம். ஆண்டவர் கோபப்பட்டார்னா அழிவு வரும், பூகம்பம் வரும், யுத்தங்கள் வரும். ஆனா இங்க அவரை துதிக்கும் பொழுது அவர் கோபம் எப்பவும் செய்ய மாட்டாராம், எப்ப நம்ம கடிந்து கொள்ள மாட்டாங்களாம். 10வது வசனத்தை பார்த்தோம்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்ம பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யலையா, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு சரி கட்டாமல் இருக்கிற. என்ன அருமையான சங்கீதம் பிரியமானவர்களே. இந்த சங்கீதத்தை நீங்களும் படிங்க. இந்த சங்கீத ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை வைத்திருக்காரு. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் பிரியமானவர்களே. யார் விசுவாசிக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம். விசுவாசிக்க பாக்கியவதின்னு பைபிள் சொல்லுது. அதே சங்கீதம் 1:103 11வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவருக்கு யார் பயந்து அவரை துதிக்காங்களோ அவங்களுடைய ஆண்டோடைய கிருபை அவ்வளவு பெருசா இருக்குதான். இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது சங்கீதம் பிரியமான. படிக்க படிக்க ஆச்சரியமாவே இருக்கு. மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவம் நம்மை விட்டு விளக்கினார். 12வது வசனம் 103. நம்ம பாவம் நம்மை விட்டு விளக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு பைபிள்ல பார்க்கணும். பாவம் செய்கிற ஆத்மாக்கு சமாதானம் பைபிள்ல பார்க்கணும். அவரை துதிக்கும் பொழுது நம்ம தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்க கண்டிப்பா துதிங்க, அவரை போற்றுங்க. அவர் உங்க மத்தியில வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல ஆசீர்வாதப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். 12வது வசனம், மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவம் நம்மை விட்டு விளக்கினார். 13வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். 103ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். பிள்ளைக்கு எப்படி தகப்பன் இறங்குவாரோ அப்படி யார் அவருக்கு பயந்தவர் துதிக்கணும், அவர் உங்களுக்கு இறங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கழுகு சுகமான பலன் வரும், உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களுக்கு நோய் வராது, உங்களை கடிந்து கொள்ள மாட்டாரு, உங்க மேல அன்பா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க, இரக்கமா இருப்பாங்க, கிருபையா இருப்பாங்க, ஒருக்கமா இருப்பாங்க. சங்கீதம் சொல்லுது. இந்த சங்கீதம் நீங்களும் படிங்க, அதை நம்புங்க, அதன்படி செய்யுங்க. என் ஆத்மாவேன்னு சொல்லிட்டார் சங்கீதக்காரன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் ஆண்டவர் செஞ்சதை நம்ம மறக்க கூடாதான். எனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கார், உங்களுக்கு நிறைய நன்மை செய்வார். இந்த வருஷத்துப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துப்படி நீங்க துதிங்க. சங்கீதம் 103 வருஷம் நீங்க துதிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம ஜெபிப்போம். சோத்திர ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். சங்கீதம் 103 நாங்க பார்த்தோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சங்கீதக்காரர் சொல்றார், தாவீது சொல்றார். ஆண்டவரே கேட்டு பிள்ளைகளை அப்படியே செய்ய கிருபை செய்யுங்க. நீங்க செய்த நன்மை நாங்க மறக்க கூடாது, உங்களை துதிக்கணும். எல்லா சூழ்நிலையும் உங்களை துதிக்கணும். கஷ்டம், வறுமை, சந்தோஷம், குறைவு, பாரம், சோர்வு, உங்களை துதிக்கணும். அதெல்லாம் நீங்க மாற்றுங்க. பாரத்தை மாற்றுங்க, சோர்வை மாற்றுவீங்க.
நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க. இப்பொழுது கேட்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாரத் எடுத்து போடுங்க, நோய் எடுத்து போடுங்க. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்படியே செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.